சுக்கிரன் மகரத்துல இருந்து ம். செவ்வாய் மேசத்துல இருந்தா சுக்கிரன் மகரத்துல இருந்து செவ்வாய் சுக்கிர திசை மேசத்துல வருது. இருந்தா சரி சரி. அப்ப செவ்வாயோட பார்வை இல்லையில. ஆனா ஆமா சார். செவ்வாயோட சுக்கிரன் நட்சத்திரத்துல செவ்வாய் செவ்வாயோட சாரமே வாங்கியிருந்தா அப்படி சொல்லுங்க. இது வந்து சொத்து பத்து சேர்க்கையை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயா இருக்கிறாரு. அவர் சாரத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப சொத்து பத்து சேர்க்கையை கொடுக்கும். அதிகமா நிலபுலங்களை தான் கொடுக்கும். அசையா சொத்துக்களை கொடுக்கும். எப்ப கொடுக்கும் அது? சுக்கிர திசை நடக்கும்போது தான் கொடுக்கும். சுக்கிரன் சும்மா அதான் உட்கார்ந்து சார் சுக்கிர கொடுப்பாரா? திசை நடக்குதுன்னா அது அந்த தசா புத்தி வரும்போது பார்க்கணுமா? ஆமா, அந்த தசை. இப்ப நீங்க சுக்கிரன்ல இருக்கீங்க, நல்லா தெரியுது. இப்ப என்ன புத்தியில இருக்கீங்க அதை சொல்லுங்க. ஆமா சார், கடைசி சனி புத்தி நான் வந்துருச்சு. செவ்வாய் புத்தியில குடுக்குமா சார்? சுக்கிர திசையில கடைசி சனி புத்தி வந்துட்டாங்களாம். இனி புதன் புத்தி கேது புத்தியில முடிய போதான். எனக்கு ஒரு சொத்து அதான் புத்தியும் சார், அப்ப நான் காணாம. வாங்கலையே. அப்ப நீங்க முன்னாடி உங்க வீட்டுல பூர்வீகத்துல இருந்துச்சா? பெற்றோர்கள் வச்சிருந்தாங்களா? அது இருந்துச்சு. ஆனா அது என்ன சொல்றது, அவங்களே ஆஹ், உங்க அப்பா கூட பிறந்தவங்க எல்லாமே அதை சேர்ந்து வித்துட்டாங்க, அழிச்சிட்டாங்க. ம். எங்களுக்கு அப்ப கிடைக்கல. ம். அப்ப அங்க செவ்வாய் யார் சார் அங்க இருந்தாரு? கேது சாரமா? சுக்கிரன் சாரம் தான். அப்ப இந்த சார பருவத்தில இது இது எவ்வளவு சேட்டை பாத்தீங்களா? சார் ஏமாற்றம் இருந்தாலும் ஒரு ஆசை. பாருங்க, சுக்கிரன் செவ்வாய் சாரமா, செவ்வாய் சுக்கிரன் சாரமா, இந்த பரிவர்த்தனையை முதல்ல சொன்னாங்களா பாத்தீங்களா? சார் வாங்குவேன்னு சொல்லுங்க சார், உங்க வாய் முகூர்த்தத்துல வாங்கிட்டேனா? வாங்குனீங்கன்னா பின்னாடியே வந்து நான் ஒரு பத்திரத்தை எழுதிட்டு வந்துருவேன். சரியா? நான் வாங்க கையெழுத்து சார், வாங்கிட்டு தந்துடுறேன். நான் இல்லவே இல்லை சார். அது இருந்ததெல்லாம் சொன்ன கம்மி. உடனே நீங்க சொல்லிருவீங்கல்ல சார். நம்ம ரூல்ஸ் தப்பாகுதா? இப்ப வரைக்கும் தப்பாகுதா? மிஸ் ஆகுதா? இல்லையில. ஆமா சார். செவ்வாய் கேது சாரத்துல இருந்தால் அது வந்து இருக்கிறதையும் வித்துட்டு கடனாளியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப சார பருவத்தினால இருந்ததும் இழந்து போச்சு. சரி, சூரியன் சாரா வாங்கியிருக்கிறாரு. சூரியனும் செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறாருன்னா இப்ப உங்களுக்கு இழந்ததை மீட்டு எடுத்துருவீங்க, அல்லது சொந்த முயற்சியில உழைப்பில சம்பாதிப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சனி எப்படி இருக்கிறார் லக்னாதிபதி? அது பாதகத்துல போய் விருச்சகத்துல உட்கார்ந்து இருக்கு சார். இதுக்கு மேல நான் என்னத்தை சொல்ல? இதுக்கு மேல நான் என்னத்தை சொல்ல? உங்களுக்கு நிக்காம போனதுக்கு காரணம், இருந்ததெல்லாம் இழந்து போனதுக்கு காரணம் சனிதான். லக்னாதிபதியே ஸ்ட்ராங் சனிதான். இல்ல. அது அந்த கடவுள் லக்னாதிபதி ஏதோ நான் பிறக்கிறப்ப மாத்தி வைக்க கூடாதா? சரி, நாளைக்கு வேணா போன் சொல்லிடுறேன், மாத்தி வச்சிருவாரு. சரியா?